வணக்கம்டா பங்காளி. நல்லா இருக்கியா பங்காளி? நல்லா இருக்கு பங்காளியா. கேளு, நல்லா இருக்கியா பங்காளி? நல்லா இருக்கு பங்காளியா. பங்காளி எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடா மீன் குழம்பா. பாருங்க என்னாலுமே மீன் குழம்பா. பாருங்க வீரமணி உங்களுக்கு மீன் குழம்பா கேட்கலாம் பங்காளி. என்னான்னு சொல்லுங்க. எடுத்தோன்னே மீன் குழம்பா தான் ரொம்ப கேட்குறான். ஆனால் அவனுக்கு நம்ம தம்பி வீரமணிக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது என்ன வீரமணியே, அவன் என்ன குழம்பு பிடிக்கும்? மீன் குழம்பு. மீன் குழம்பா? உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா? மீன் குழம்பு, கறி குழம்பு. கறி குழம்பு பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? மீன் குழம்பு கறி குழம்பா? மீன் குழம்பு, கறி குழம்பு. ரெண்டு குழம்பு வச்சு ஒரு குழம்பு சொல்லணும். சொல்லு. கறி குழம்பு. கறி குழம்பு. அப்புறம் மீன் குழம்பு ரெண்டாவது. ரெண்டாவது. சரி, மீன் குழம்பு ரெண்டாவது. சிக்கன் கறி பிடிக்குமா மட்டன் கறி பிடிக்குமா? சிக்கன். மட்டன் பிடிக்காது. மட்டன் பிடிக்க எப்படி தின்னலாம்? எப்படி எதுவுமே ரெண்டுமே பிடிக்கும். சிக்கனும் பிடிக்கும் மட்டனும் பிடிக்கும். ரெண்டுல எது சிக்கனா மட்டனா? சிக்கன். சிக்கன். ஓகே வாங்க பங்காளி. குழம்புல வந்து மீன் குழம்பு பிடிக்குமா? சிக்கனில் வந்து மட்டனும் பிடிக்குமா சிக்கனும் பிடிக்குமாண்ணே? சிக்கன் தான் பிடிக்குமா? ஓகே சரி. தக்காளி சோறு பிடிக்குமா லெமன் சோறு பிடிக்குமா? தக்காளி சோறு, லெமன் சோறு, புளி சோறு எல்லாம் பிடிக்கும். புளி சோறு. ஆமாங்க. தக்காளி சோறு பிடிக்குமா புளி சோறு பிடிக்குமா லெமன் சோறு பிடிக்குமா பங்காளிங்களா? 3 சோறு தான் பிடிக்குமா? நான் ஒரு சோறு தான் கேட்டேன், ஆனால் 3 சோறு பிடிக்குங்கிறான். ஓகே 3 சோறு வாங்கிடலாமா? எப்படி நாளைக்கு இது நாளைக்கு தக்காளி சோறு லெமன் சோறு புளி சோறு 3 சோறும் ஆஃப் சாப்பிட்றோம். ஓகே என்ன? சரி. காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? டீயா? ரெண்டும் பிடிக்குமா? ரெண்டுல ஆச்சு ஒன்று தான் கொடுப்பேன். டீ இப்போ போட்டு டீ போல் குடிப்பியா? சரி எனக்கு குடிப்பா கொடுக்க முடியா? கொடுக்கணும் இப்போ போட்டு. எங்கே போட்டுருக்கா? வீட்டில் போய் எங்கள் அப்பாய் போட்டு வச்சிருந்து. அப்பாய் போட்டு வச்சிருக்கா? சரி என்ன எனக்கு அண்ணன் தெரியாது வர முடியாது. டீ குடிப்பா கொடுக்க முடியும் அண்ணனுக்கு? வாரணும் போட்டு போட்டு தரியா? நீ எனக்கு போட்டு தரனா எங்கே நீ போய் உங்கள் அப்பாட்ட போய் விடுது அப்பாய் அண்ணன் டீ சொன்னா உங்கள் அப்பா என் திட்டுறதுக்கா? அட்டிதான் ஒன்று டம்மு டும்முன்னு டம்மு டும்னு அடி தான் வைக்க போகிற அண்ணனை காப்பி போட்டு கொடுத்ததுக்கு. சரி உனக்கு ரைஸ் என்ன பிடிக்கும்? சிக்கன் ரைஸ் பிடிக்குமா சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்குமா? சூடோசனா? என்னது ஜூஸ்? சிக்கன் ரைஸா சிக்கன் நூடுல்ஸா? டூரனா? என்ன டூரன்னா என்னது? சிக்கன். அதான் அது சிக்கன் ரைஸு. சிக்கன் ரைஸ். அப்போ டூரன்னா என்ன எனக்கு தெரியல. கேளுங்க ப்ரோ, டூரன்னா என்னன்னு சொல்லு. அவங்கள்ட்ட சொல்லு. சிக்கன் ரைஸ். கேளு அவங்கள்ட்ட கேளு. சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க சொல்லு. சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க. சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க. சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கி கொடுங்க. சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கி கொடுங்க. கேளு அவங்களுக்கு கேளு. சிக்கன் ரைஸ் பங்காளிங்களா பாருங்க, உங்கள்கிட்ட சிக்கன் ரைஸ் கேட்குறான். சிக்கன் ஐஸ் வேணுமா? வாங்கி கொடுத்துருங்க. ஓகே சரி. உனக்கு பால் ஐஸ் பிடிக்குமா திராட்சை ஐஸ் பிடிக்குமா? இந்த இது என்ன ஐஸு? பால் இது கப்பு ஐஸ் மாதிரி வச்சு மாட்டேன். ஓ கப் ஐஸா? கப் ஐஸ் தான் பிடிக்குமா உனக்கு? கேளு பங்காளிகிட்ட கேளு. கப்பு ஐஸ். பங்காளிங்களா கப் ஐஸ் வாங்கி கொடு. அவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க உனக்கு. கேளு அவங்கள்ட்ட கேளு. கப் ஐஸ். பங்காளிங்களா கப் ஐஸ் வேணுமா? பார்த்துக்கோங்க. கப் ஐஸ் வாங்கி சாப்பிட்றலாமா? எத்தனை வாட்டி சாப்பிட்ரு கப் ஐஸ்? நிறையா நீ 10 வாட்டி சாப்பிட்டுக்கடா? சரி எனக்கு உடனே நீ வாங்கி கொடுக்கவே இல்லையே. நீ வரணும் வேலைங்கண்ணே. ஆமாம் அப்புறம் அண்ணன் உடனே திங்கிறேன். விடு பரவாயில்ல விடு. சரி ஓகே. கப் ஐஸ் சாப்பிட்டாச்சு. சரி ஓகே போமா கப் ஐஸ் வாங்க போமா? சரி ஓகே பாய் பங்காளி. நான் கப்